ஓகே, எல்லோரும் நம்மளோட ஃபஸ்ட்டு சாப்டர் வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் கம்ப்ளீட் பண்ணனா பார்த்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் சாப்டரு ஒரு ரியாக்ஷனாக பார்த்துட்டே போவோம். இது வந்துட்டு பார்ட் 1. நான் வந்துட்டு ஒரு பார்ட்லேயும் ஒரு ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரியாக்ஷன்னா அதுன்றது நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ரியாக்ஷன் பட் இம்பார்ட்டண்ட் எப்படி எக்ஸாமில் பார்த்தா உங்களுக்கு புதுசாக தெரியும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை கூட நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த எத்தில் போரேட் டெஸ்ட்டுக்கே வேறு ஏதாவது பேர் இருக்காங்கன்னா எஸ் இருக்குது. ஃப்ளேம் டெஸ்ட்டுன்ற பேர். ஓகேங்களா, ஃப்ளேம் டெஸ்ட்டுன்ற பேருக்கு ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்னன்றது அப்படி பார்த்துட்டோன்னா ஃபஸ்ட்டு போரிக் ஆசிட் எடுக்கணும். H3BO3. ஓகேங்களா, இதுதான் போரிக் ஆசிட். நிறைய பேருக்கு இதோட பேர் கூட தெரியாது, பட் சொல்கிற கேளுங்க. போரிக் ஆசிட் கூட இதில் வந்துட்டு 3 இது காம்பனண்ட்டு C2H5OH. ஓகேங்களா, இது வந்துட்டு ஈத்தாக்சைடு. ஓகேங்களா, ஈத்தாக்சைடு எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். CONCனா கான்சன்ட்ரேட்டட். ஓகேங்களா, H2SO4னா சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேங்களா, சல்ஃபியூரிக் ஆசிட். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே வந்துட்டு நம்ம 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் இந்த மீத்தாக்சைடு எடுத்திருக்கோம். இப்போது சல்ஃபியூரிக் ஆசிட் நம்மகிட்ட இருக்குது. இது ரெண்டுத்தையும் நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற பி இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பி அப்படியே இங்கே வெளியே நிற்கும். ஸோ இந்த காம்பவுண்டில் OC2H5 த்ரைஸ். இங்கே பாருங்கள் 3 மோல்ஸ் இருக்கா, இங்கே 3 இருக்குது. C2H5 இங்கே ஒரு ஓ இருக்குது பார்த்திங்கன்னா, இங்கே 3 ஓ இருக்குது. ஸோ அதனால் ஒரே ஒரு ஓ போட்டு இங்கே த்ரைஸ் போட்டிருக்கேன். இந்த எந்த நம்பரும் அதனால் நான் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா, இப்போ நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன் இருக்குது. வந்து இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம், இந்த OHக்கும் சொந்தம். அப்படி பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிஜன் 3 ஹைட்ரஜன் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 3 + 3 எவ்வளோ, 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, 6 ஹைட்ரஜன் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3H2 அப்படின்னு எழுதலாம். 3 2 6. ஸோ 3H2 மீது எவ்வளோ இருக்குது, 3 ஓ இருக்குது. ஸோ 3 காமனாக போட்டால் 3H2O பெண்டிங். ஓகேங்களா, இவ்வளோ தான் இது. இது வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, when borate are added with ethanol and exposed to give a green flame. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போ போரேட் எடுத்து எத்தனால் கூட ஆட் பண்ணிங்கன்னா க்ரீன் ஃப்ளேம் கிடைக்கும். அப்படி க்ரீன் ஃப்ளேம் கிடச்சிருச்சுன்னா அது போரேட் தான் அர்த்தம். நீங்கள் ஒரு போரேட்டுன்னு ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க, ஓகேங்களா, அது திரும்ப எத்தனால் தூக்கி போட்டிங்கன்னா அது என்ன பச்சை கலரில் ஃப்ளேம் வரும். அப்படி வந்தால் தான் அது வந்துட்டு என்ன போரேட், இல்லைனா அது போரேட் கிடையாது. இதுதான் எத்தில் போரேட் டெஸ்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோவை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த ரியாக்ஷன் நான் உடனே போஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா போரிக் ஆசிட் பற்றி, ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஹீட் ஆஃப் போரிக் ஆசிட்ன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். தேங்க்யூ.